மிஷின் டோட்டலாக ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன்ஸில் தான் மிஷின் டோட்டலாக வந்து ஆப்ரேட் ஆகும். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செலக்டில் இருக்கிறது ஃபோர்த் ஆப்ஷனில் செலக்டில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து போயிடலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து. ஸோ இந்த எல்லோ கலர் தான் செலக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஆப்ஷன் போனோம்னா இதில் வந்து பென்ட்ரைவில் உள்ள டிசைனை மானிட்டர் சேவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலை. நான் என்ன பண்ணுறேன், இந்த நேம் போர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த நேம் போர்டு, பென்ட்ரைவில் நேம் போர்டு, இதில் தான் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ பென்ட்ரைவில் உள்ள டிசைனை மானிட்டர் சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த நேம் போர்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சு அமர்த்தி வச்சுட்டு இந்த டிஸ்பிளே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நேம் போர்டு முன்னாடி வச்சு இப்படி வந்து புஷ் பண்ணால் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனால் ஒரு பீப் சவுண்டு வந்து சிங்கிள் பீப் சவுண்டு கேட்கும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் செலக்ட் பண்ணுறோம். எப்படி டிசைன் செலக்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனில் பென்ட்ரைவ் நேராக ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த பென்ட்ரைவ்க்குள்ளே போனோம்னா இதெல்லாம் வந்து எம்டி ஃபைல்ஸு. இந்த சிஸ்டம் வால்யூம், லாஸ்ட் இயர்னு சொல்லிட்டு சிஸ்டம்லேயே வர்ற எம்டி ஃபைல்ஸு. டிசைன்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கம் எல்லா ஃபைல்ஸ்லையும் இருக்குது. இந்த பிக் டிஎஸ்டி, செட் 1, 1000A, 1000B, ஹைடெக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபைல்லையும் டிசைன்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு ஃபைலில் போய்ட்டு எனக்கு பிடிச்ச நம்பரை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டபுள் டிக் கொடுத்து உள்ளே போகணும். சிங்கிள் டிக் கொடுத்தா உள்ளே போகாது, டபுள் டிக் கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ டபுள் டிக் கொடுத்து டிசைன் வர வரையும் நான் டபுள் டிக் கொடுத்து உள்ளே போயிட்டே இருக்கேன். டிசைனை பார்க்குறேன். டிசைனை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி ஃப்ளவர் கொடுத்து டிக் கொடுத்தா சேவ் ஆகிடும். எனக்கு பேக் நெக் மட்டும் போதாது, எனக்கு ஃப்ரண்ட் நெக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி ஃப்ளவர் கொடுத்து டிக் கொடுத்தா டிசைனு சேவ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் சேவ் பண்ண டிசைன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் கேலரியில் இருக்கும். அப்போ வெளியில் வரதுக்கு என்ன பண்ணுறதுனா அது பேக் ஆப்ஷன் கொடுத்து தான் வெளியில் வரணும். பேக் கொடுக்கறதுக்கு வந்து இந்த புக் ஆப்ஷன், இது கொடுத்தா பேக் கொடுத்துக்கலாம், இது கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். இது கொடுத்தா பேக் வந்து என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு நம்பர் எனக்கு உள்ளே போனேன் அந்த டிசைன் பிடிக்கல, வேறு டிசைன்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா புக்கு கொடுத்து பேக் கொடுத்துட்டு வந்து வேறு நம்பர்ஸை நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி இப்படி டிசைன் வந்து வேறு டிசைன் நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி என்ன பண்ணுறேன், இது பேக்கு. அப்போ டிசைன் நான் செலக்ட் பண்ணி ஃப்ளவர் கொடுத்து டிக் கொடுத்தா டிசைன் சேவ் ஆகிடும். சேவ் போர்ட் டிசைன் வெளியில் வந்துடும். வெளியில் கேலரியில் இருக்கும். அந்த டிசைனை பார்க்குறதுக்கு எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன். ஸோ நான் சேவ் பண்ண டிசைன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் கேலரியில் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேஜில் டிசைன்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. 2 பேஜில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் சேவ் பண்ணுற டிசைன்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ண டிசைன்ஸ்லாம் அங்கே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு டிசைன் டன் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். பென்ட்ரைவ் ஆப்ஷன் போயிட்டு டபுள் டிக் கொடுத்து அதே மாதிரி டிசைனை பார்க்குறேன், செலக்ட் பண்ணி ஃப்ளவர் கொடுத்து டிக் கொடுத்தா டிசைன் சேவ் ஆகிடும். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் வந்தால் டிசைன்ஸ் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன்.